1937 பிறந்த தலைவர் திரு பெரியசாமி அவர்கள் தன் 20 வயதில் 1957 லாரி டிரான்ஸ்போர்ட் துறையில் அக்கவுண்டண்டாக கால் பதித்தார். கடின உழைப்பும் தொழிலின் மீது பேர் ஆர்வமும் எதிர்காலத்தின் மீது தன் லட்சியங்களை அடைய எப்போதும் அவருக்கு துணை நின்றது. நம்பர் 1 லாரி புக்கிங் ஆபீஸ் 1968 கனரக போக்குவரத்து நிறுவனமாக நம்பர் 1 லாரி புக்கிங் ஆபீஸ் தொடங்கப்பட்டு டிரான்ஸ்போர்ட் சேவைகளை 50க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்களை கொண்டு வழங்கி வருகிறது. லோட்டஸ் டிவிஎஸ் 1979 வளரும் நாடாக அடையாளம் காணப்பட்ட இந்தியாவில் கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்பதற்கிணங்க தமிழகத்தின் கொங்கு பகுதி நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தது. காலச்சக்கரத்தை தொழிலில் வெல்ல இருசக்கர வாகனம் தேவை என்பதை உணர்ந்து ஈரோடு மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப டிவிஎஸ் நிறுவனத்தின் டீலர்ஷிப் உரிமையை பெற்று முதல் கிளையை ஈரோடு பார்க் ரோட்டில் தொடங்கினார். அன்று முதல் இன்று வரை டிவிஎஸ் வாகனங்களின் அதிக விற்பனை சாதனை என்பது லோட்டஸ் குழுமத்தின் வசமே உள்ளது. இது நிறுவனத்தின் வளர்ச்சி என்று மட்டும் பாராமல் சமூகத்தின் வளர்ச்சியாக கண்டதால் மட்டுமே சாத்தியமானது. அனைவரின் இருசக்கர வாகன கனவை நிறைவேற்ற பல்வேறு திட்டங்களை வழங்கினார். மேலும் தலைவருக்கு உறுதுணையாக 1991 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு முடித்து திரு ராஜசேகர் அவர்கள் நிர்வாகத்தில் இணைந்தார். இவர் நிறுவனத்தின் வளர்ச்சி மற்றும் விற்பனை பெருக்கத்திற்கு பல்வேறு யுக்திகளை நடைமுறைப்படுத்தினார். 1995 ஆசியாவின் மிகப்பெரிய இருசக்கர வாகன ஷோரூமாக சத்திரோடு கிளை திறக்கப்பட்டது. கோவையில் 1999 மேட்டுப்பாளையம் ரோடு, 2004 பெரிய நாயக்கன் பாளையம், 2006 ஆர்எஸ்புரம், 2018 ஜனவரியில் வேளாண்டிபாளையம் மற்றும் 2018 ஜூலையில் வடமதுரை ஆகிய கிளைகளும், ஈரோட்டில் 2011 மூலப்பாளையம் ஆகிய கிளைகளும், 2019 சென்னிமலையிலும் கிளைகள் அமைக்கப்பட்டது. 1999 ஆண்டு ஈரோட்டில் சர்வீஸ் 2000 என்னும் முன்மாதிரி சேவை மையம் துவங்கப்பட்டது. இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் டிவிஎஸ் நிறுவனத்தின் டீலர்களுக்கு காட்சிப்படுத்தி நிறுவனத்தின் அடையாள சர்வீஸ் மையமாக திகழ்ந்தது. இதுவரை 5,50,000 இருசக்கர வாகனங்களை விற்பனை செய்துள்ளது. 15 லட்சத்திற்கும் அதிகமான வண்டிகளுக்கு சர்வீஸ் வழங்கியுள்ளது. மேலும் டிவிஎஸ் நிறுவனத்தின் உயரிய விருதான டிவிஎஸ் லெஜெண்டரி விருதை லோட்டஸ் டிவிஎஸ் பெற்றுள்ளது. மொத்தம் 12 லட்சம் வாடிக்கையாளர்களை கொண்ட மிக பெரும் நிறுவனமாக உயர்ந்துள்ளது. லோட்டஸ் ஏஜென்சி ஸ்பேர்ஸ் டிவிஎஸ் நிறுவனத்தின் தமிழ்நாட்டிற்கான வாகன உதிரி பாக விநியோக உரிமையை பெற்று 920 விற்பனை மையங்களுக்கு விநியோகம் செய்துள்ளது. 2010 சாதனைக்கு அங்கீகாரமாக BMW கார் டிவிஎஸ் நிறுவனத்தால் வழங்கப்பட்டுள்ளது. 2001 முதல் இந்திய அளவில் ஸ்பேர்ஸ் விற்பனையில் முதலிடம் பெற்ற நிறுவனமாக திகழ்கிறது. லோட்டஸ் மோட்டார் சர்வீஸ் 1982 கனரக போக்குவரத்து நிறுவனமாக லோட்டஸ் மோட்டார் சர்வீஸ் தொடங்கப்பட்டு இருசக்கர வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சேவைகளை 100க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்களை கொண்டு வழங்கி வருகிறது. லோட்டஸ் மோட்டார் நிறுவனம் 70 லாரிகளை கொண்டு டிவிஎஸ் நிறுவனத்தின் வாகனங்களை இந்தியா முழுமைக்கும் விநியோகம் செய்கிறது. லோட்டஸ் பஸ் சர்வீஸ் 1995 அடுத்த சேவையாக லோட்டஸ் குழுமம் பேருந்து சேவையை தொடங்கி ஈரோடு நகர மக்களுக்கு பேருந்து வசதியை வழங்கி வருகிறது. பேபி வேர்ல்ட் 1997 நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாய் தொழில் நிர்வாகத்தில் படிப்பு முடித்து திரு குமார் அவர்கள் நிர்வாகத்தின் மார்க்கெட்டிங் பிரிவில் இணைந்தார். தலைவர் திரு ராஜசேகர், திரு குமார் என முப்பெரும் தலைமையுடன் குழுமம் அடுத்த கட்ட வளர்ச்சிகளுக்கு சென்றது. குழுமத்தின் அடுத்த நிறுவனமாக பிறந்த குழந்தைகளுக்கான பொருட்களின் விற்பனைக்கு தனி ஷோரூம் ஈரோட்டில் முதன்முறையாக லோட்டஸ் குழுமத்தால் பேபி வேர்ல்ட் என்ற பெயரில் 1998 தொடங்கப்பட்டது. இது மக்களின் தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் பெற்றோர் தன் குழந்தைகளுக்கு பொருட்களை வாங்குவது அலாதியான அனுபவமாகவே உருவாக்கி தந்தது. இதன் 10 கிளைகள் அடுத்தடுத்து தொடங்கப்பட்டு இயங்கி வருகிறது. சிட்டி கார் டெக்கர்ஸ் 4 சக்கர வாகனத்தின் பெருக்கம் 2000 ஆண்டிற்கு அடுத்த காலகட்டத்தில் இருந்தது. இதனால் அதன் உதிரி பாகங்கள், வாகன அழகுபடுத்துதல், வாகன மறுவடிவமைப்பு ஆகிய சேவைகளுக்கு உள்ள வாய்ப்பை உணர்ந்து சிட்டி கார் டெக்கர்ஸ் நிறுவனத்தை உருவாக்கினர். 2004 ஈரோட்டின் முதல் கிளையுடன் தொடங்கி அதன் விரிவாக 2011 சேலம், 2018 கோவை மற்றும்
2014இல் ஈரோட்டில் 2வது கிளை என 4 கிளைகளுடன் இயங்கி வருகிறது. லோட்டஸ் இன்ஃபோ டெக்னாலஜிஸ் லோட்டஸ் குழுமத்தின் மேலும் ஒரு அங்கமாக லோட்டஸ் இன்ஃபோ டெக்னாலஜிஸ் இயங்கி வருகிறது. 2000 ஆண்டுகளில் தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி கண்டு வந்தது. இதை உணர்ந்து ஈரோட்டில் தகவல் தொழில்நுட்ப சேவையின் ஒரு அங்கமாக ஹார்ட்வேர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நிறுவனமாக தொடங்கப்பட்டு HP, டெல், லெனோவோ, எப்சன், டிவிஎஸ், எலக்ட்ரான் ஆகிய நிறுவனங்களின் டீலராகவும் மைக்ரோசாஃப்ட், சிஸ்கோ ஆகிய நிறுவனங்களின் அசோசியேட் பார்ட்னராகவும் உள்ளது. மேலும் கண்காணிப்பு கேமரா பிரிவில் ஹிக்விஷன், தகுவா ஆகிய நிறுவனங்களின் டீலராகவும் உள்ளது. இதுவரை 4000க்கும் மேற்பட்ட கணினிகளை விற்றும் 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு சேவைகளை வழங்கி வருகிறது. லோட்டஸ் பினான்ஸ், EPR அசோசியேட்ஸ் மற்றும் குமரகுரு ஆட்டோ பைனான்ஸ். வாகன விற்பனையின் அடுத்த கட்டமாக புதிய மற்றும் பழைய வாகனங்கள் வாங்க ஆட்டோ பைனான்ஸ் நிறுவனம் தொடங்கப்பட்டது. 1997இல் லோட்டஸ் பைனான்ஸ், 2010இல் EPR அசோசியேட்ஸ் மற்றும் 2014இல் குமரகுரு ஆட்டோ பைனான்ஸ் ஆகியவை தொடங்கப்பட்டு 50,000க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. அவனீதா டெக்ஸ்டைல்ஸ் லோட்டஸ் குடும்பத்தின் அடுத்த தொழில் பிரிவாக அவனீதா டெக்ஸ்டைல்ஸ் என்ற ஸ்பின்னிங் மில்ஸ் நிறுவனம் 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு திருமதி உமா சேகர் அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தின் உற்பத்தி திறனாக 60,000 ஸ்பின்லெஸ்களுடன் இயங்கி வருகிறது. 1200 தொழிலாளர்களுடன் இயங்கி வரும் இந்த நிறுவனத்தில் அங்கேயே படித்து 300க்கும் மேற்பட்டோர் உயர் பட்டம் பெற்றுள்ளனர். இந்த நிறுவனம் பொது கடமையாக கருதி 1 லட்சத்திற்கும் அதிகமான மரக்கன்றுகள் நட்டு பராமரித்து வருகிறது. அபிகிரண் ஆட்ஸ் லோட்டஸ் குழுமத்தின் அடுத்த பிரிவாக அபிகிரண் ஆட்ஸ் நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனம் பெரிய அளவிலான விளம்பர போர்டுகளை நிறுவி அதன் மூலம் விளம்பரம் செய்யும் வாய்ப்பை தன் வாடிக்கையாளர்களுக்கு தருகிறது. 100க்கும் மேற்பட்ட விளம்பர பலகைகளை தமிழகம் முழுவதும் நிறுவி இந்த வசதியை வழங்குகிறது. பிரான்சிசி BNI லோட்டஸ் குழுமம் BNI என்ற சர்வதேச வணிக தொடர்பு நிறுவனத்தின் ஈரோடு உரிமையை பெற்று திரு ராஜசேகர் அவர்களின் தலைமையில் இயங்கி வருகிறது. 2015இல் தொடங்கப்பட்டு இதுவரை 11 குழுவாக 670 தொழில் மற்றும் சேவை நிறுவனங்கள் உறுப்பினர்களாக இயங்கி வருகிறது. இதுவரை 1252 சந்திப்புகளில் 17,000 பார்வையாளர்கள் பங்கேற்றுள்ளனர். இதன் மூலம் 1,09,893 வணிக தொடர்புகளின் மூலம் 607 கோடிகளுக்கு வியாபாரம் நடந்துள்ளது. மொத்த வியாபாரத்தில் உலக அளவில் 2ஆம் இடமும் ஹையஸ்ட் ரிட்டன்ஷன் பிரிவில் இந்திய அளவில் முதல் இடமும் பெற்றுள்ளது. தனிஷ்க் டாடா குழுமத்தின் தனிஷ்க் ஜுவல்லரியின் ஈரோடு கிளை உரிமையை லோட்டஸ் குழுமம் பெற்றுள்ளது. 2018 செப்டம்பர் முதல் இந்த கிளை வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. கியூட்டி ரைஸ் லோட்டஸ் குழுமம் கியூட்டி ரைஸ் என்ற பயண தேவைகளுக்கான தீர்வுகள் வழங்கும் சர்வதேச நிறுவனத்தின் கிளை உரிமையை பெற்றுள்ளது. இதன் கீழ் சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகத்திலும் பீனிக்ஸ் வணிக வளாகத்திலும் கிளைகளை இயக்கி வருகின்றது. டெக்ஸ் வேலி 2014இல் லோட்டஸ் குழுமத்தின் மணி மகுடத்தில் வைரமாக டெக்ஸ் வேலி வணிக மையம் தொடங்கப்பட்டது. லோட்டஸ் குழுமம் URC குழுமத்துடன் இணைந்து டெக்ஸ் வேலி என்னும் இந்தியாவின் முதல் பெரிய ஒருங்கிணைந்த ஜவுளி வணிக மையம் நிறுவியுள்ளது. ஈரோடு சித்தோடு அருகில் கங்காபுரம் பகுதியில் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் டெக்ஸ் வேலி ஜவுளி வணிக மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மானியத்துடன் 18 ஏக்கர் பரப்பளவில் 16 லட்சம் சதுரடி கொண்ட 3 கட்டிடங்களில் வர்த்தக வளாகத்துடன் இந்த நவீன ஜவுளி சந்தை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கொங்கு மண்டலத்தில் தயாராகும் 12 விதமான ஜவுளி பொருட்களின் தேவைக்கேற்ப பலவிதமான அளவுகளில் 1599 கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளன. இங்கு யானில் துவங்கி ஆயத்த ஆடைகள் வரை 15 வகையான ஜவுளி வகைகளை மொத்தமாக விற்பனை செய்ய கடைகள் வழங்கப்படுகிறது. இந்த 11.5 லட்சம் சதுர அடியில் ஒருங்கிணைந்த ஜவுளி வர்த்தக வளாகத்தில் முழுவதும் குளிரூட்டப்பட்ட கடைகள், 2 லட்சம் சதுர அடியில் பொருட்களை பாதுகாக்க கிடங்கு, 2 லட்சம் சதுர அடியில் பார்க்கிங் வசதி, கூரியர் மற்றும் பார்சல் சர்வீஸ், தனிப்பட்ட பேருந்து வசதி, வங்கிகள் மற்றும் ATM மையம், தங்கும் அறைகள், டார்மெண்டரி படுக்கைகள், உணவகம் போன்றவை அமைந்துள்ளது. அடுத்ததாக சிறு குறு வியாபாரிகள் பலன் பெறும் வகையில் 4 தளங்களில் 4 லட்சம் சதுரடி கொண்ட வாரச்சந்தை வளாகம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரம்மாண்டமான திறந்த வெளி அரங்குகள், உள்நாடு மற்றும் வெளிநாட்டு ஜவுளி கண்காட்சிகளை நடத்த 1 லட்சம் சதுரடியில் சர்வதேச கண்காட்சி மையம் என பல்வேறு வசதிகள் இந்த மையத்தில் அமைத்துள்ளனர். மேலும் இங்கு
B2B கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. 2018இல் வியூஸ் என்ற நெசவாளர்களுக்கான கண்காட்சி சர்வதேச பங்கேற்பாளர்களுடன் நடந்து இந்திய அளவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்த கண்காட்சியில் மற்றும் 3 நாட்களில் 800 கோடிக்கு தொழில் பரிவர்த்தனை நடைபெற்றது. சர்வதேச அளவில் பிரபலமான AC நீல்சன் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் டெக்ஸ்வேலி வளாகத்தில் 2021இல் 10,000 கோடி அளவிற்கு தொழில் நடக்க வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது. இந்த வளாகத்தை சுற்றி மேலும் 122 வீடுகள் அடங்கிய அடுக்குமாடி குடியிருப்பு, 1.25 ஏக்கரில் 1000 பேர் அமரக்கூடிய மல்டிபிளெக்ஸ் திரையரங்கு, 3 ஸ்டார் ஹோட்டல் போன்றவை ஏற்படுத்தும் எதிர்கால திட்டங்கள் உள்ளது. இதன் மூலம் 6450 நேரடி வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. 300க்கும் மேற்பட்ட சுய தொழில் முனைவோரை உருவாக்கியுள்ளது. 2020க்குள் 1000 முதல் தலைமுறை சுய தொழில் முனைவோரை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று இப்பெரும் விருட்சமாய் வளர்ந்திருக்கும் லோட்டஸ் குழுமம் 2242 ஊழியர்களை கொண்டுள்ளது. மேலும் தொழில் சேவைகளை தாண்டி தன் வளர்ச்சியை பொதுமக்களுடன் பகிர்ந்து வரும் அற்புத விருட்சமாய் விளங்குகிறது. லோட்டஸ் குழுமத்தின் 40 வருட வெற்றி பயணத்தில் எங்களுடன் உறுதுணையாக இருந்த எங்களது லோட்டஸ் ஊழியர்கள் மற்றும் சப்ளையர்கள், கஸ்டமர்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் அனைவருக்கும் லோட்டஸ் குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள்.